வியூவர்ஸ், வெல்கம் டு ஆதி சமையல். 2 வகையான சாதம் பார்க்கலாம். கடம்ப சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பச்சை ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு இல்லையா, அது குக்கரில் வச்சா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு தனியாக வேக வைக்கிறேன். அதுவும் பரங்கிக்காவும் தனியாக வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா சின்ன குக்கரில் நீங்கள் லைட்டாக ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது இப்போது கடம்ப சாதத்துக்கு தேவையான அரிசியும் பருப்பும் அதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு அழாக்கு அரிசிக்கு நீங்கள் 1/4 அழாக்கு பருப்பு வச்சா போதும். இப்போ தேவையான காய்கறிகள் என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் சைஸ் புளி நான் ஊற போட்டிருக்கேன், மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இந்த கடம்ப சாதத்துக்குன்னு ஒரு பொடி நமக்கு ரொம்பவே முக்கியம். அது வந்து 4-5 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயமும் ஒரு 2-3 மிளகும் நீங்கள் எடுத்து நல்லா வறுத்து இந்த பொடி பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் வந்து பொடி அரைச்ச காய்கறி நீங்கள் பொரியல் பண்ணுவீங்கள்ல, அதுலேயும் நீங்கள் வந்து சேர்த்துட்டுலாம். நிறைய இந்த சுண்டல் பண்ணும்போது அதையும் நீங்கள் இந்த பொடி சேர்க்கலாம். அதனால் தனியாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாதமும் வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ தனியாக இந்த புளி கரைச்சலும் இதில் வந்து விட்டாச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு ரொம்பவே முக்கியமானது, இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நார்மலாக அந்த மிளகா, தனியா இதெல்லாம் போட்டு அரைக்கிறச்சையே இந்த தேங்காவும் போட்டு அரைச்சி அந்த விழுது அப்படியே சேர்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 2-3 ஸ்பூன் போட்டு இந்த தேங்காவும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நம்ம வந்து காரத்துக்கு நம்ம வந்து சேர்த்துடலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு இந்த சாதத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வறுத்து நீங்கள் எடுக்கணும். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் விசேஷ நாட்களில் இந்த சாதம் பண்ணலாம். நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து தேவையான அளவு சாதம் இப்போது குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 அழாக்கு தான் வந்து துவரம்பருப்பு போட்டு அதையும் நான் வந்து வெந்து எடுத்திருக்கேன், வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது 2த்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதும் நான் போட்டாச்சு. அப்புறம் பொடியும் போட்டாச்சு, தேவையான அளவு பொடியும் போட்டாச்சு. அப்புறம் நான் காய்கறி காமிச்சேன் இல்லையா, அதுவும் நான் வந்து ஒரு சின்ன குக்கரில் வேக வச்சு நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து தாளித்து விட வேண்டியது தான். இப்போ குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கலர்னிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ சாதம் போட்டு கிளறியாச்சு. கடம்ப சாதம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் சாதம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவில் பார்க்கலாம். அந்த காமிக்கிறேன் இல்லையா, இந்த டம்ளரால் தான் நான் வந்து 1/2 வந்து பச்சரிசி எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் வந்து கல்கண்டு எடுத்திருக்கேன். என்னென்ன தேவையான பொருட்கள் நீங்கள் டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் சாரப்பருப்பு நான் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்கு. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், அப்புறம் திராட்சை, முந்திரி எது வேணாலும் நீங்கள் தாளிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெய், அதுக்கப்புறம் பால் தேவைப்படும். இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கல்கண்டு போட்டுக்கோங்க. கல்கண்டு போட்டுண்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான், ஏன்னா வெறும் கல்கண்டு போட்டு கரையாது, உங்களுக்கு கேரமலைஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜலம் விட்டு அதை கரைச்சி எடுத்து இந்த பச்சரிசி சாதம் வெந்து எடுத்துக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதா இருந்தால் அந்த சாதம் நல்லா ஒரு 1 பாட் அந்த ஒரு பாத்திரத்தில் சாதம் வேக வச்சு அதுக்கப்புறம் கல்கண்டு நல்லா நெசுக்கி அதுலேயும் கலந்து அதுக்கப்புறம் பால் விட்டு நெய் விட்டு தாளிப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே குக்கர் யுகமாக போயிடுது. அதனால் நம்ம குக்கர்லேயே வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
இப்போ தாளிச்சிட்டு அதில் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நெய் போட்டு கொஞ்சமாக சாரப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன் என்னுடைய டேஸ்ட்டுக்காக. நீங்கள் அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை இல்லை பாதாம் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் நீங்கள் சேர்த்து இதை ஆட் பண்ணிங்கன்னா கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடும். நெய்வேத்தியத்துக்கும் ஸ்வீட் நீங்கள் வந்து நல்லா இதுவே நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இனி வர காலங்கள் எல்லாமே நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த ஆடி மந்த்லேயும் நீங்கள் செய்யலாம். மார்கழி மாதம் இது செய்யலாம். அப்புறம் நவராத்திரிக்கு பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கல்கண்டு சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்டில் தேவையான அளவு நான் பால் விட்டுறேன். இது நல்ல பால் பாயாசம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வரும். இப்படி குழைய வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரிசி டைப்பில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம்.